ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது நார்மலான ஒரு செயின் ஸ்டிச். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஜரி, துலிப் நீடில் வந்து நம்பர் 13 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பென்சில், அதுக்கப்புறம் ஒரு கட்டர் எடுத்திருக்கேன். அது எதுக்குன்னா த்ரெட்டை கட் பண்ணுறதுக்காக. நம்ம முடிச்சு போடுவோம். பார்த்திங்கன்னா நான் முடிச்சு போடுறது உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டிங்க, ரொம்ப பெருசாகவே போட்டு பழகுங்க. சின்னதாக போட்டிங்கன்னா போட முடியாது. ஸோ பெருசாக போட்டுட்டு அதை மீதியை வந்து கட் பண்ணி விட்டுருங்க கட்டரில். சிசரில் எதுவும் கட் பண்ணாதீங்க, இந்த கட்டர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து எப்படி போடுறதுங்க அடியில் நமக்கு காமிக்க முடியாது. ஸோ அதனால் நான் மேலே உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படின்னா நீடில் வந்து உங்களை பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா மேலே உங்களுக்கு கிளாத்துக்கு மேலே வரும். கீழே வந்து ஹேண்டில் இப்படி பெரிய விரலையும் ஆள்காட்டி விரலையும் தான் வச்சு நம்ம போடணும், ஓகேங்களா? இப்போ வந்து நார்மல் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே கொண்டு வரணும். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரு செயின் ஸ்டிச்சில் போட்டிங்க அப்படின்னா கண்டினியூவாக போட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பிரிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அதனால் முன்னாடி ஒரு லாக் ஸ்டிக் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டிக் கொண்டு வரணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் பெருசாக போட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீடில் உங்களுக்கு கிளாத் அடிக்கடி மாட்டும். ஃபஸ்ட்டு அதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பெருசாக போட்டு ட்ரை பண்ணுங்கள்.